Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரா அண்ட் சிம்பிளா எப்படி பீட்ஸ் எஃபெக்ட் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்றது அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்துற அப்ளிகேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Beatsync அப்படிங்கற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அங்க இருந்து கிளிக் பண்ணி கூட நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இத ஓபன் பண்ணீங்க அப்படினா ப்ரிவியூ வீடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகும். சோ இத வந்து மேல ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. இதல பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்வீட் லைன் அப்படிங்கற எஃபெக்ட்ட தான் வந்து பயன்படுத்த போறோம். சோ அதுக்கு நேரா கீழே இருக்கக்கூடிய இந்த போட்டோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து இருக்கும். சோ அத வந்து நம்ம இந்த போட்டோ சிம்பிளுக்கு நேரா வந்து ட்ராக் பண்ணி விட்டுறணும். சோ இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா வீடியோ வந்து இருக்கு. சோ அது நமக்கு தேவையில்லை. இந்த சைடு கூட போட்டோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கேலரி வந்து ஓபன் ஆயிடும். சோ இதுல பாத்தீங்க அப்படினா நீங்க எந்தெந்த இமேஜஸை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அந்த இமேஜஸை ஒன் பை ஒன்னா வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ உங்ககிட்ட எத்தனை இமேஜஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேல இருக்கக்கூடிய ரெட் கலர் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ இந்த கிளிக் பண்ணீங்க அப்படினா நம்ம எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்து வந்துருவோம். சோ இப்போ பாருங்க இந்த பீட்ஸ் எஃபெக்ட்டோட அவுட்புட் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்க முடியும். சோ இது கீழே வந்து நிறைய எஃபெக்ட் ஸ்டைல் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா நீங்க கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ப்ளே ஆகும். சோ இதுல பாத்தீங்க அப்படினா நான் 16 அப்படின்ற எஃபெக்ட்டை தான் வந்து பயன்படுத்த போறேன். சோ இந்த 16 அப்படின்ற எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இதுல வந்து நம்ம சாங் வந்து ஆட் பண்ணணும். சோ உங்களுக்கு எந்த சாங் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை வந்து ஜஸ்ட் இந்த மேல இருக்கக்கூடிய மியூசிக் பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பீட் மியூசிக்கை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எடிட்டிங்க்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து மியூசிக் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த மியூசிக்கை இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட எடிட்டிங் பிளேஸில் வந்து இந்த சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாங்கோட வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண மியூசிக்கோட பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மேலே இருக்கிற சேவ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோட குவாலிட்டியை வந்து ஹைல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.